வாடகை வீட்டில் குடியிருக்கோம், அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கோம். மாதம் மாதம் தண்ணி பில்லு பிரச்சனை அதிகமாகிக்கிட்டே தான் இருக்குது. ஆனாலும் கிச்சனில் உள்ள கவுண்டர் டாப்பு, கிச்சனை எப்படி நம்ம க்ளீனாக வச்சுக்கிறது அப்படின்னு நிறைய பெண்களுக்கு ரொம்பவே திங்கிங்காக தான் இருக்கும். நானும் வாடகை வீட்டில் தான் இருக்கேன். என்னோடய கிச்சன் கவுண்டர் டாப்பை நான் இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணுறேன். நான் க்ளீன் பண்ணுற முறையை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் நார்மலாக பாத்திரம் கழுவுற சோப்பு ஒரு ஸ்க்ரப்பரில் எடுத்துக்கிட்டேன். ஸ்க்ரப்பரில் எடுத்துகிட்டு அந்த கவுண்டர் டாப் ஏற்கனவே நம்ம சமைச்ச சின்ன சின்ன வேஸ்ட்லாம் அதில் இருக்கும். அதை ஒரு ட்ரை கிளாத் வச்சு தொடச்சி விட்டுட்டு அந்த ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா அந்த எண்ணெய் பேசுக்கு அழுக்கெல்லாம் போகிறது மாதிரி நல்லா ஒரு அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிக்கலாம். நம்ம டெய்லியுமே இந்த மாதிரி பண்ணுறப்போ அதிகமான அழுக்கு சேராது. நமக்கு கிச்சனும் எப்போதுமே க்ளீனாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். தண்ணியும் அதிகம் செலவாகாதது மாதிரி இருக்கும். ஹவுஸ் ஓனர்கிட்டேருந்து எந்த பிரச்சனையுமே வராதது மாதிரியே இருக்கும். நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு வைப்பர் வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து அந்த நுரையெல்லாம் தள்ளி எடுத்துக்கோங்க. ஒரு 3 முறை நல்லா அழுத்தி எடுத்துட்டோனாலே சூப்பராக க்ளீனாக ட்ரையாகவே வந்துடும். இதோடவே நீங்கள் ஒரு வெட் கிளாத் வச்சு கூட அப்படியே தேய்ச்சி விட்டுறலாம். அதுவும் நீட்டாக தான் இருக்கும். இல்லை இது ஒரு அன்ஹைஜீனிக்காக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க ஒரு 100 ml 150 ml தண்ணி மட்டும் எடுத்து அதில் நல்லா எல்லா இடங்களுக்கும் நல்லா தெளிப்பு விட்டுட்டு அதை தேய்க்கணும்னு அவசியம் இல்லை. திரும்பவுமே அந்த வைப்பர் வச்சு ஃபுல்லுமே நல்லா ஒரு 4-5 டைம் நல்லா அழுத்தம் கொடுத்து வலித்து எடுத்துட்டோன்னா ரொம்பவே கிச்சனோட கவுண்டர் டாப் ரொம்பவே க்ளீன் அண்ட் நீட் அண்ட் ஹைஜீனிக்காக மாறிடும். நமக்கும் டெய்லிக்கும் கிச்சனில் போய் சமைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ரொம்பவே மைண்ட் ரிலாக்ஸாகவும் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அடுத்தடுத்து நம்ம சேனலில் வர வீடியோஸ் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்